அறிஞர் பெருமக்களே, என் எதிரில் அமர்ந்திருக்கும் விஞ்ஞானிகளே, நண்பர்களே, எல்லோரும் மீனாட்சி சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு அவர் ஒரு நாள் கூட இப்படி கூட்டு பழக்கமே இல்லை. எனக்கு அவர் தலைவர். நம்ம நிறையா பேருக்கு அவர் தலைவர் தான். தலைவர் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு அவர் உண்மையிலே தகுதியானவர் தான். இந்த காலத்து அரசியலில் தலைவர்களை நம்ம கற்பனை பண்ணிட்டு இவரை நம்ம பார்க்கக்கூடாது. இவர் உண்மையிலே இந்த தலைவர், அந்த அந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர். எலெக்ஷன் என்னாலும் ஜெயிப்பார், ஆனால் நல்லது செய்யணும், கூட்டத்தோடு சேர்ந்து இவரும் கெட்டுறக்கூடாது. அதனால் அவர் அதில் அந்த காரியங்கள்லாம் பண்ண வேண்டாம். இவர் நம்மளோட இருந்து நமக்கு பண்ணி விட செஞ்சால் போதும். இவருக்கு இருக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இவர் இதோட விட்டுருவா போகிறேன், இவரை நம்ம விட மாட்டோம். ஏதோ இது வரைக்கும் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தார், இனிமேல் ஏகப்பட்ட வெட்டி வேலை வந்துடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சர்வீஸில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை, ரிட்டையர் ஆனவங்களுக்கு பல வேலை. ஏன்னா நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போ நான் இங்கே நிற்கிறதே உறவினர்ன்ற முறையில் இல்லை. ஏன்னா உறவுகளை பூராத்தையுமே போன வாரமே வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார் தலைவர். நண்பர்ன்ற முறையில் தான் நான் வந்திருக்கிறேன். நான் தலைவரை பற்றி நம்ம நிறையா சொல்லலாம். இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. நான் குறிப்பிட்ட சில இதுகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் விடைபெறேன். அவர் என்ன சொல்கிறது, ராமாயணத்தில் அந்த ஒரு கதாபாத்திரம் வாலின்னு ஒரு கதாபாத்திரம் உண்டு. எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதை இந்த நிகழ்வில் நான் இப்போ கோர்வையாக சொல்லிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வாலியை ராமன் அவ்வளோ பெரிய கடவுள், ராமனே வாலியை நேரடியாக போய் தோக்க வைக்க போரிட முடியாமல் மறைஞ்சு நின்று ராமனே கொண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாலியை யார் பார்த்தாலும் அவரோட பலம் பாதி பலம் வாலிக்கு போயிடும்ன்றது ஒரு ராமாயணத்தில் வரும். அதே மாதிரி தலைவரை யார் பார்த்தாலும் நம்ம பலம் பாதி அவர் போயிடும். அவர் வார்த்தைக்கு நம்ம அடிமை ஆயிடுவோம். அடிமைன்றது கூட நான் நாகரிகமாக சொல்கிற வார்த்தை, கொத்தடிமை ஆயிடுவோம். தலைவருடைய வார்த்தைக்கு நம்ம கொத்தடிமை ஆயிடுவோம். இப்போ இந்த அரசியலோடு நான் ஒப்பிட்டு பேசுனா அம்மாவுக்கு நிறையா அடிமைகள் இருக்கிற மாதிரி இவருக்கு உண்டு. நாங்கள் எல்லாம் அவருக்கு அடிமைகள் தான். ஆனால் அவரோட அன்புக்கு தான் நாங்கள் அடிமைகள். இந்த அம்மாவோட அராஜகம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி வார்த்தைகள் நாங்கள் அடிமைகள் கிடையாது. இவரோட அன்புக்கு நாங்களாம் அடிமைகள். அவர் சொல்கிறத கேட்போம், என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் எங்களை பூராத்தையும் அவர் அவ்வளோ அழகாக வழி நடத்துவார். நான் உறவின்ற முறையில் நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துச்சு, பேத்திக்கு 3-4 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்கிட்ட அவள் ஒரு பொருள், அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு கேட்டதே கிடையாது. அவள் கேட்கறலாம் அவள் பெரிய பாட்டை அவள் பெரிய மாட்டை தான் கேட்பேன். பெரியம்மா எனக்கு இது வாங்கி கொடுங்க, பெரியப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க கேட்பேன். இன்னொன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என் பேத்தியும் அவள் பாட்டிகிட்டையும் தாத்தாட்டையும் கேட்கும். இன்றைக்கு வரைக்கும், போன வாரம் வரைக்கும் அவள் அமெரிக்காவில் இருந்தாலும் ட்ரெஸ்ஸு அவளுக்கு வேண்டிய எல்லாமே இங்கேருந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் வாங்கி அனுப்பிட்டு அது இன்றைக்கு வரையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சின்ன ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்தேன். அந்த அளவுக்கு என் பிள்ளைகள்லாம் ரொம்ப உரிமையாக, நம்ம எப்படி அவர்கிட்ட உரிமை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து எங்கே போனாலும் யாருமே அவர்கிட்ட ரொம்ப உரிமையை எடுத்துக்கிட்டு பழகக்கூடிய ஒரு தன்புடவர். அவர் அவற்றுக்கு ஒரு நேச்சர் நான் பார்த்து கண்டுபிடிச்சது எதுக்குமே பெருசாக உணர்ச்சி வசப்பட மாட்டார். பெரிய ஒரு சாதனைனாலும் சரி, ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தம்னாலும் சரி, அது ஒரு மாதிரி ஈக்குவலாக கொண்டு போவார். கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவான், கடலளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் மயங்க மாட்டேன். அது மாதிரி எவ்வளோ பெரிய சாதனை அவர் பண்ணியிருந்தாலும் ரைட் அப்படின்வார். அதே மாதிரி எவ்வளோ பெரிய சோகமான நிகழ்வு ஒரு வீட்டில் நடந்தாலும் அதே ஒரு பேலன்ஸ்டு. அப்போ அந்த பேலன்ஸ்டு மைண்டுன்றது அவர் கடவுள் கொடுத்த பெரிய வரம். இல்லாட்டி அவர் அவருக்கு வீட்டில் இருந்த அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறீங்க மன அழுத்தத்தையும் தாங்கி ஆஃபீஸ்க்கு இவ்வளவு சாதிச்சிருக்கிறாருன்னா அவரோட அந்த பேலன்ஸ்டு மைண்டு தான். எனக்கெல்லாம் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. அவர் எப்பயுமே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த அன்புக்கு தான் அவர் ரொம்ப அடிமை. இன்னொன்று நம்ம சொல்லணும்னாக்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் பல பாத்திரங்கள் நம்ம ஏற்று நடத்தியிருப்போம். கணவன்ற பாத்திரம், அப்பான்ற பாத்திரம், பையன்ற பாத்திரம், எல்லாம் நமக்கு நிறையா கதாநாயகி நிறையா. ஆனால் நம்ம ஒவ்வொரு பாத்திரத்தையும் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம். கணவனாவோ, அப்பாவாவோ, தம்பியாவோ, அண்ணனாவோ, சித்தப்பாவோ, ஏதோ ஒரு. ஆனால் நான் பார்த்த வகையில் இந்த 34 வருஷத்தில்
அவர் எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்பா ஸ்தானத்திலேயோ அண்ணா ஸ்தானத்திலேயோ தம்பி ஸ்தானத்திலேயோ மாமனார் எந்த ஆஃபீஸில் வந்து சீனியர் ஜூனியர் அத்தனை ஸ்தானத்துலேயும் எல்லோராலையும் போற்றப்பட்ட ஒரு கேரக்டர். நானும் கிட்ட 34 வருஷம் வங்கியில் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அதிகாரி இருந்தால் அவருக்கு பிடிக்காதவன்னு 10 பேர் இருக்கத்தான் செய்வான், அது உலக இயற்கை. ஆனால் நான் பார்த்த அளவில் தலைவரை வந்து மனம் போகணும் யாருமே சொன்னதே கிடையாது. ரொம்ப நேரம் இங்கே பேசுகிற மெனுவை விட தலைவர் என்ன மெனு போட்டிருக்கான்றது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா தலைவர் வந்து அந்த ஒரு மெனு போட்டு காரியங்கள் அது என்ன பர்ஃபெக்ஷனாக செய்கிறது தலைவரை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. எப்பயுமே தலைவர்கிட்ட இன்னும் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து அந்த என்ன சொல்கிறீங்க, அந்த இதுக்கு நான் கண்ணதாசன் பாட்டே உதாரணம் சொல்ல முடியும். அந்த முதல் அறிமுகம் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல அந்த அறிமுகத்தில் அந்த உரிமையை அவர் எடுப்பார். அவர் எப்படி தான் எடுக்கிறாருன்றது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு புரியாத போகுது. இந்த முதல்ல ஒருத்தரை பார்க்குறோமோ ஹலோன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். அடுத்து அவரை சந்திக்கும் போதே நல்லா இருக்கீங்களா, அப்படியே தான் நம்மளுடைய நட்பை நம்ம இருக்குவோம். ஆனால் தலைவர் அப்படி கிடையாது. முதல் அறிமுகம் இந்த ஒரு பாட்டில் கண்ணதாசன் சொல்லுவான், அந்த கதாநாயகன் கேட்பான், முதல் இரவென்று சொன்னது ஏனடி வந்தது ராதான்னு கேட்பான். அதுக்கு அவர் பதில் சொல்லுவாள், உரிமையில் இருவரும் அறிமுகமாகன்னு சொல்லலாம். அறிமுகத்தில் அவர் அந்த உரிமையை எடுத்துருவார் தலைவர். டேய் வாடா போடா, அதெல்லாம் அந்த என்ன சொல்கிறீங்க, அந்த மகிழ்ச்சி அனுபவிச்சவங்களும் தான் இருக்கிறவங்களாம் தெரியும் அதனுடைய அந்த ஒரு உள்ளார்ந்தமான ஒரு அன்பு. என்னை தலைவான்னு சொன்னார்னா சரி, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கும் இவங்க 2 பேர் மேலே ஒரு வருத்தம் உண்டு. இந்த வருத்தம் இன்றைக்கி நேற்று வருத்தம் கிடையாது. 34 வருஷத்துக்கு முதலேருந்து எனக்கு இவங்க 2 பேர் மேலே வருத்தம் உண்டு. தலைவர் துணை. அந்த வருத்தம் எப்போ ஆரம்பிச்சது, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10-15 நாள்லேருந்து எனக்கு அந்த வருத்தம். இன்றைக்கி வரைக்கும் அந்த வருத்தம் தீரலை, இனி அந்த வருத்தம் தீரவும் தீராது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அவங்களுடைய தங்கச்சியை நான் மனம் முடிச்சிருக்கேன். அப்போ எனக்கு இவர் வந்து அண்ணன். ஆனால் என்னை அண்ணா அப்படின்னு ஆசையோடையும் அவங்கள அண்ணின்ற அந்த ஒரு பிரியத்தோடையும் கூப்பிட எனக்கு அவர் சந்தர்ப்பம் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு எனக்கு இளையவராக போயிட்டார். அந்த ஒரு வருத்தம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் உண்டு. அண்ணே அண்ணி அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் இன்றைக்கி வரைக்கும் என்னால் கூப்பிட முடியல. தலைவா இவங்களே வாங்க போங்க இப்படி அந்த வருத்தம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மனசில் உண்டு. இந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன சொல்கிறீங்க, அந்த ஒரு நினைவுக்கு வராமல் என்னால் தவிர்க்க முடியல. ரதியும் என் துணைவியார், இவங்க 2 பேருமே இவருடைய என்ன சொல்கிறீங்க, ரதிக்காவே அவர் வாழ்ந்தார்னு சொன்னால் அது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அதே மாதிரி என் மனைவியுமே இவர் அப்பா அத்தான்னு கூப்பிடுவாங்களே ஒழிய மனசு இவர் அப்பான்னு தான் சொல்லும். அந்தளவுக்கு இவங்க 2 பேருமே இன்றைக்கி இவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டிய 2 பேருமே இன்றைக்கி கடவுள் எடுத்துகிட்டு போய் அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் கொண்டு வச்சுட்டாங்க கடவுள். ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி விடுங்க தலைவா எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லுவார் தலைவர். அதே மாதிரி இன்னொன்று இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு வரி தான், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் நம்ம சொல்லுவோம். ஆனால் எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கேன், உங்கள் இருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அந்த வயது மூப்பு எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தையாவது கொடுத்து, நீங்கள் இருவரும் நீடூழி பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு எல்லாருக்கும் சேவை செய்து, அதை நம்ம தலைவர் சொல்ல தேவையில்லை, அவர் ஆட்டோமேட்டிக்காக செய்வார். அதனால் எல்லாரும் அவருடைய உடல் நலத்திற்கும் அவர் துணைவாரோட உடல் நலத்திற்கும் எல்லாரும் இங்கே பிரார்த்தனை பண்ணி அவர் நீடூழி வாழ வேண்டும். என் சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சையத் அசீம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். Good evening to all. I am here to bid felicitation to one of the best friend who I ever had. ஆக்சுவலாக இங்கே ஸ்டேஜில் இருக்கிறது என்னோடய 2 மென்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் யக்ஞராமன் சார் அண்ட் டாக்டர் பழனிசாமி சார். ஸோ அவங்களுக்கு முன்னாடி என்ன பேசுகிறதுன்னு தெரியல, பட் there are certain things which I like to share with you people because you may not be aware what Meenakshi has done. See, when we joined together during 81, so after 4 years he became a staff club cultural secretary. So அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னாக்க, he used to screen films. That time the value of that 1 token is 25 paisa. So what he will do is he wants to pull lot of people. So 5 நாளைக்கு 5 கூப்பன் வாங்கினாக்க 1 கூப்பன் ஃப்ரீமா. That also it will be that means 1 rupee 25 paise, that will be also we have to pay in EMI. So that way he started like that.
Another thing, he's a very dedicated person to wherever he goes. And with me and Meenakshi, one incident I would like to recall, probably if his father was here today, he could have been the happiest person. Because எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அவங்க அப்பா one day his father came, he visited us. In fact, I was accompanying his father. He visited our lab. He sat where he used to sit. That evening, Meenakshi had some other work, I don't recall. So he asked me to drop him at the bus stop. So I went along with him. After going to the bus stop, his father asked me one question. ஏன்பா இதான் நீங்கள் பார்க்குற வேலையா, யாருமே ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறீங்களே, என்ன இப்படி இருக்கீங்க, என் பையன் நல்லா வந்துடுவானா, அவனை நம்பி தான்ப்பா நாங்கள்லாம் இருக்கிறோன்னாரு. It really, it struck. What his father told is, see, no one is working. Is it the way you people work here? Because he came here to see his son who was employed in a central government organization, thinking that like any parent who is coming from a remote corner of a village has huge dream. And today, had it been here, he could have been the happiest person to see him what he has achieved. Not only scientifically, he has achieved as a very good administrator, as rightly pointed out by our madam. Our director always be with him, be whatever the time. Only word he says is Meenakshi. Even there are a lot of occasions when I used to go for a discussion, he will simply ask me, Azim, did you discuss with Meenakshi? What did he say? If he says, okay, means fine, there won't be any problem. So that kind of involvement, and we worked together in corrosion for a very long time. That is a different story altogether. Working in corrosion, as pointed out by Dr. Palnisamy sir about the dining table, they were fabulous things. We really enjoyed, and it was 24/7. In 365 days, we worked. அதில் பர்டிகுலராக வந்து அந்த தவிட்டு ப்ராஜெக்ட் ஞாபகம் இருக்கா மீனாட்சி? Actually, there is a rice prawn project which came from Malaysia, where we had to find out the reason why this rice prawn oil, while extraction, causing corrosion. We worked as a group, and it had a lot of stories which I can't share here. But anyway, and coming to his family is well known to me. Both his daughters, his missus, who was a strong, who gave her all support to him so that he just concentrated his work. Thank you, Meenakshi, and I pray Almighty that you and your family have all the goodness in this world. Thank you. Getting a shawl in this function, we get a lot of shawls, so I thought giving me something different.